அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 பேப்பர் 1 பேப்பர் 2க்கு அப்ளை செய்த தேர்வர்கள் தங்களுக்கான ஹால் டிக்கெட்டை தங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்த ஹால் டிக்கெட்டில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அல்லது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா 4/11/2025 முதல் 10/11/2025 வரை நடைபெறக்கூடிய சிறப்பு முகாமில் சிறப்பு முகாம் அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் trp.tn.gov.in என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து மூணாவதாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே லாகின் ஐடி அப்படின்ற இடத்துல உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வியூ அப்ளிகேஷன், செகண்ட் ஒன் வந்து பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். உங்களுடைய நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதில் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிறப்பு முகாம் அலுவலரை நீங்கள் தொடர்பு கொண்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னைக்கு எக்ஸாம், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இப்போ பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16/11/2025. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 15 நடக்கும். எந்த டைமுக்குள்ள நம்ம வந்து எக்ஸாம் சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க போனீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமிங் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நடக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று வந்து கம்பல்சரி நம்ம கொண்டு போகணும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் கம்பல்சரியாக நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின், அதற்கான மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் தெரியக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டரில் கனெக்ட் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இங்கே தெரியக்கூடிய டெஸ்டினேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துருங்க. சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ உங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நீங்க இந்த ஹால் டிக்கெட்டை சென்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல்லே டவுன்லோட் பண்ணீங்கனாலும் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து பிரிண்டர் கனெக்ட் பண்ணி கூட பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணனால லேப்டாப்பில் இருந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் வெப் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு இதை அனுப்பினாலும் நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க. இங்கே வந்துட்டு இங்கே தெரியக்கூடிய லாகவுட்டை கிளிக் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் டெட் எழுத இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து தங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.